அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க ஷஹீதானவர் வஹப் இப்னு ஹஃபூஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பின் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு கிராமத்துல தங்களோட வீட்டிலேயே இருந்து வந்தாங்க. ஒரு நாள் தங்களுடைய ஆடுகளை எல்லாம் சேர்த்து ஒரு கயிற்றினால கட்டி கொண்டு தங்களுடைய சகோதரரின் மகனார் ஒருவருடன் சேர்ந்து மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றாங்க. அங்கு சென்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க. நபி அவர்கள் உஹது போருக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வந்தபோது ஆடுகளை மதீனாவிலேயே விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடம் சென்றாங்க. அந்த நேரத்துல காஃபிர்களின் ஒரு கூட்டம் முஸ்லிம்களை தாக்கி கொண்டு முன்னேறி வந்துச்சு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கூட்டத்தினரை தாக்கி சிதற செய்பவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்று கூறினாங்க. இதனை கேட்ட வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த கூட்டத்தினரை நோக்கி மிக வேகமாக வாளை வீசி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க. பிறகு மறுபடியும் காபீர்கள் முன்னேறி வந்தபோது மீண்டும் அவர்களை தாக்கி ஓட செஞ்சாங்க. மூன்றாவது தடவையும் அவ்வாறே நிகழ்ந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொன்னாங்க. இதனை கேட்ட வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாளேந்தி சென்று காபீர்களின் கூட்டத்தில் நுழைந்து போரிட்டு ஷஹீதானாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போன்று வீர தீரமுள்ள வேறு எவரையும் எந்த போரிலும் நான் காணவே இல்லை. அவர்கள் ஷஹீதான பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னாரின் தலைமாட்டில் நின்று கொண்டு நான் உண்மை பொருந்தி கொண்டேன், அல்லாஹ்வும் உம்மை பொருந்தி கொள்வானாக என்று துஆ செஞ்சாங்க. அதன் பின் தங்களின் திருக்கரத்தினாலேயே அவங்கள நல்லடக்கமும் செஞ்சாங்க. இந்த போரில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டு காயம் அடைஞ்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.